ரத்தம் தோய்ந்த இம்மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் அவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். தமிழின அழிப்புக்கு எதிரான தேசிய எழுச்சி நாள் என அறிவித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. போரின் சுவடுகளை இன்றும் சுமந்து நிற்கும் இறுதி யுத்தத்தில் பெரும் அழிவை எதிர்கொண்ட வெண்ணி மண்ணின் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. காலை முதலே நினைவேந்தலில் பங்கேற்று தமது உறவுகளை நினைவு கூற ஆயிரக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கால் நோக்கி படையெடுத்தனர். வடக்கு, கிழக்கு, மலையகம், கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றனர். தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடகிழக்கெங்கும் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல்கள் உள்ளிட்ட நினைவேந்தல்களின் நிறைவாக அதிகாலை வேளையில் நந்திக்கடலில் இடம்பெற்ற அஞ்சலியோடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இராணுவ தாக்குதலால் ரத்தம் சிந்திய நந்திக்கடலில் வடக்கின் தமிழ் தலைவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தை தென்கையிலை ஆதீனத்தின் தவத்திரு அகத்தியர் அடிகளார் வாசித்தார். தமிழின அழிப்பிற்கான நீதிக்கான போராட்டங்கள், நிலமீட்பு போராட்டங்கள், வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கோரும் போராட்டங்கள் ஆகியவை வன்முறையால் அடக்கப்படுகின்றன என்றும் ஒட்டுமொத்தமாக ஈழத் தமிழினத்தின் கூட்டு உளவியலின் மீது ஒரு பெரும் போர் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரகடனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 4 உறுதிமொழிகளும் முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் முன்வைக்கப்பட்டன. ரத்தம் தோய்ந்த இம்மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் அவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். 1. சிங்கள மயமாக்கப்படும் தமிழ் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2. தமிழின அழிப்பிற்கு சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தைத்தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3. தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்கு உரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்தவியலாத சுயநிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும். 4. கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5. தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட நமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போரிடுவோம். ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களின் கண்ணீர் புலம்பல்களுக்கு மத்தியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுச்சுடர் 10:31 ஏற்றப்பட்டது. இறுதி யுத்தத்தில் தனது குடும்பத்தின் 5 நெருங்கிய உறவினர்களை இழந்த போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் தாயொருவரை இம்முறை பொதுச்சுடரை ஏற்றினார். திரண்ட பெருங்கூட்டத்தின் மத்தியில் முள்ளிவாய்க்கால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்ட சம நேரத்தில் பொதுமக்கள் தீபமேற்றி மலர் தூவி தமது உறவுகளை நினைவு கூர்ந்தனர். முள்ளிவாய்க்கால் பேரழிவை சித்தரிக்கும் ஓவியங்கள், பதாதைகள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆங்காங்கே காணக்கூடியதாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்காலில் மலர்கள், தீபங்கள், தூபங்கள் கொண்டு உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கலந்து கொண்டிருந்த சர்வதேச தூதரக பிரதிநிதிகளும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் தங்களது பங்கேற்பை இன்னும் நீதி வழங்கப்படாத போர்க்குற்றங்கள் குறித்து அரசுக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் நினைவூட்டும் முக்கியமான வாய்ப்பாக குறிப்பிட்டனர். குற்றவாளிகள் மீது விசாரணை நடத்தப்படுவது, வழக்கு தொடரப்படுவது,
அல்லது தண்டனை வழங்கப்படுவது போன்ற எந்த முன்னேற்றத்தையும் நாம் இன்னும் காணவில்லை என நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் எலன் பியர்சன் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். I think it's very powerful for Human Rights Watch to be here on this day. பொறுப்புக்குரல் தொடர்பாக இலங்கை அரசின் கடமையையும் 17 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவற்றுக்கு நீதி வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தவும் வெளிநாட்டு அரசுகள் தொடர்ந்து இது தொடர்பில் அழுத்தம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டவும் இது ஒரு அரிய வாய்ப்பு என நான் கருதுகிறேன் என்று அவர் கூறினார். கொல்லப்பட்ட தங்கள் உறவினர்களை நினைவு கூற முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களுக்கு முந்தைய ஆண்டுகளைப் போலவே இம்முறையும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. உயிரிழந்த உறவினரை நினைவு கூற அந்த செடியை நட்டு உயிருள்ள நினைவு சின்னமாக பாதுகாப்பதே அதன் நோக்கம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தமிழ் மக்களுக்கு எதிராக வரலாற்றில் நடைபெற்ற மிக பெரிய இன அழிப்பிற்கு 17 வருடங்கள் நிறைவடைந்த நாளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களிலும் நினைவேந்தல்கள் நடைபெற்றன. இதேவேளை போரில் உயிரிழந்த வடக்கு தமிழ் மக்களை நினைவு கூறும் வகையில் தலைநகர் கொழும்பின் தமிழர்கள் செறிவாக வாழும் வெள்ளவத்தை கடற்கரையில் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை சிங்கள பிரிவினைவாத குழு ஒன்று முந்தைய ஆண்டுகளைப் போலவே இம்முறையும் வெறுப்புணர்வூட்டும் வார்த்தைகளால் திட்டி மோதலுக்கு தூண்டினர். எனினும் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்னால் குடிமை சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் புலம்பெயர் தேசங்களிலும் இடம்பெற்றுள்ளன. லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் புலம்பெயர் தமிழர்களின் ஏற்பாட்டில் பல்வேறு நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இலங்கையில் மே 19ஆம் தேதி தேசிய போர் வீரர்கள் தினம் நினைவு கூறப்படுகின்றது. உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததை நினைவு கூறும் வகையில் முப்படைகளில் பணியாற்றி உயிர் நீத்தவர்களுக்கு மரியாதை செய்யும் அரச நிகழ்வாக இது இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது.